ஹே buddies எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் வீட்டில் கார்த்திகை தீபம் எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு தான் இந்த மினி விலாகில் பார்க்க போகிறோம். எப்போவுமே வீட்டில் ஏதாச்சும் விசேஷம்னா எங்கள் தம்பிங்க எல்லாருமே வருவாங்க. எல்லா ஒர்க்கும் எல்லோரும் ஷேர் பண்ணி தான் செஞ்சிட்ருந்தோம். சமைக்கிற வேலையும் பூஜைக்கு தேவையானதை ரெடி பண்ணுற வேலையும் நான் செஞ்சிட்ருந்தேன். மற்ற எல்லா ஒர்க்குமே என்னோடய ஹஸ்பண்டும் தம்பிங்களும் தான் செஞ்சாங்க. பூஜைக்கு தேவையானதெல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. படைக்கிறதுக்கு ஆஃப்டர்நூன் மேலே ஆனதுனால எல்லாருக்குமே செம்ம பசி. எப்படா சாமி கும்பிட்டு முடிப்போம், எப்படா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. வீட்டில் நல்லா சாமி பாட்டு சவுண்டாக வச்சுட்டு இந்த மாதிரி சாமி கும்பிட்றது செம்ம ஜாலியாக இருந்துச்சு. பாப்பாவும் எங்கள் கூட சேர்ந்து நல்லா சாமி கும்பிட்டுட்டு இருந்தான். எங்கள் வீட்டில் நார்மலாகவே பூஜை பண்ணுறப்போ ஏதாச்சும் சாமி பாட்டெலாம் போட்டு செம்ம வைப்பில் தான் சாமி கும்பிடுவோம். இன்றைக்கி கருப்பு சாமி பாட்டெலாம் போட்டு பாப்பாவும் டான்ஸ் ஆடிட்டே தான் இருந்தான். நான் தான் பரிமாணம்லாம் கிடையாது. யாருக்கு என்ன வேணுமோ அதை அவங்களே வச்சுட்டு எல்லாரும் ஜாலியாக பேசிகிட்டே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஈவினிங் தீபம் ஏற்றுறதுக்கு அகல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பாவும் சமத்தா என் கூட உட்காந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தான். வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி வச்சு அந்த வெளிச்சத்தில் எங்கள் வீடை பார்க்குறதுக்கு இன்றைக்கி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எங்கள் பாப்பாவோட செலிப்ரேட் பண்ணுற ஃபஸ்ட்டு கார்த்திகை தீபம் இது. என்னதான் நாங்கள் 3 பேர் தனியாக இருந்தாலும் இப்படி ஏதாச்சும் விசேஷம்னா எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. இன்றைக்கி எங்களோட கார்த்திகை தீபம் இப்படி தான் போச்சு. நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே buddies, பாய்.